வணக்கம். நான் உங்கள் கலைச்செல்வன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் இந்த வீடியோவை போடுறேன். இனிமேல் தொடர்ந்து நான் இந்த வீடியோவை போடலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பேச போகிறது அதே மாதிரி தான். முதல் உலகப் போர் ஒரு நன்மை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்னா, ஹேபர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அமோனியா தயாரிக்கிறத, செயற்கையில் அமோனியா தயாரிக்கிறத கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிக்கிறத பார்த்து ஜெர்மனி அதுக்கு ஃபண்டிங் பண்ணாங்க. ஸோ ஜெர்மனியோட வெடிகுண்டு எல்லாமே அந்த அமோனியாவில் தான் தயாரிச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்க வேண்டிய முதல் உலகப் போர் அந்த அமோனியா தயாரிப்புனால ஒரு வருஷம் இழுத்துருச்சு. இப்போ இதில் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த அமோனியாவை பயன்படுத்தி உரம், சலவை, சோப்பு இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்க ஜனத்தொகைக்கு உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த அமோனியாவில் செய்யப்பட்ட உரத்தினால தான் அந்த உற்பத்தி அதிகமாகுது. ஒருவேளை அதை தயாரிக்காமல் இருந்தால் உற்பத்தி கம்மியாக இருக்கும், ஜனத்தொகை பெருகி வந்திருக்கும், அந்த ஜனத்தொகைக்கான உணவு இருந்திருக்காது. ஸோ அந்த உணவு உற்பத்தியை பெருகிறதுக்கு இந்த அமோனியாவும் ஒரு காரணமாக இருந்தது. இதுதான் நான் சொன்னேன் எல்லாமே நம்பிக்கை. அவங்க அமோனியாவில் குண்டு தயாரித்தாங்க. அதை நம்ம தீமையாக நினைச்சாலும் அது மூலயமா வந்த ஒரு விளைவுனால இன்றைக்கி நமக்கு உற்பத்தி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே எடுத்துக்கணும். அது ஏதாவது ஒரு நன்மையாக இருக்குது. இந்த ரெஃபரன்ஸ் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் தொழில் பழகு அப்படிங்கிற ஒரு புக். அதை எழுதினவர் வே. இறையன்பு IAS அவர்கள். இந்த புக்கில் நிறைய சீரீஸ் இருக்குது. இந்த சீரீஸை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ.